இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது இவங்க ரொம்ப வசதி போல, இவங்களாம் வந்து கஷ்டத்தையும் அனுபவிக்காதவங்க. நான் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்களோட வீடும் பார்க்குறது ஒய்ஃப் தான், என்னோட வீடும் நான் டான்ஸ் சின்ன வயசுலேருந்து டான்ஸ் பண்ணித்தான் அந்த பேமெண்ட் ஆனதான். என்டர்டைன்மெண்ட் வேணாம், டான்ஸ் வேணாம், என்னைக்காவது அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ண இல்லை. வைஃப் இல்லாமல் என்னோட ஃபேமிலியில் கூட யாருமே அப்படி சொல்லதில்லை. நீ டான்ஸே பண்ணு, இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல, டான்ஸ் கிளாஸுக்கு போகலன்னா திட்டுவா. நம்ம பொண்ணு இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களோட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணியிருந்தா நாங்கள் இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். இன்னும் நடக்காது. எப்படின்னா விஜய் சார் கூட பண்ணோம் தான். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு ரொம்ப பைத்தியம் விஜய் சார்னா. விஜய் சார் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தாங்க, அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்னா பைத்தியம் தான். எல்லாமே பார்க்கணும், ஒரு வாட்டி பார்த்ததில்லை இது வரைக்கும், பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு அவருக்கு. உங்களை ஹர்ட் பண்ண கமெண்ட் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். விஜய் சாருக்கு ஹேட்டர்ஸ் இருக்கு, மோகன்லால் சாருக்கு ஹேட்டர்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ் இருக்கு. இந்த கமெண்ட் எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு, நாங்க அதோட ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சிட்டோம். அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படின்னா பொண்ணை வச்சு கேஷ் சம்பாதிக்கிறான். ஆதன் சிறுவனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க. எங்களோட கேரளத்து டான்ஸ் மாஸ்டர், இனிமேட்டு நம்பால் தாங்க அப்படின்னு தான் நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும். விஷால் பிரதர் வணக்கம். கூட நம்ம ராகவ் இணைஞ்சிருக்காங்க. சார் வந்து நம்ம சொல்லுவாங்க, பார்க்கும் பொழுது வந்து சார்ல 80s 90s இல்லை 2K கிட்ஸும் ஜென்சிக்கும் பிடிச்ச மாதிரி நான் எழுதுவேன் அப்படின்னு நிறைய வரிகளை வந்து நம்மளுக்காக இனிமேட்டு வழங்கவும் போறாரு, இப்போ வழங்கியும் இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த டிஃபால்ட்டாக இது வேணாம குஜால் கார்டன்னா என்ன மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கிறேன் நான். ஏன்னா இதில் நீங்கள் பயங்கரமாக எழுதிருக்கனால இனி இப்படி தான் இருக்க போகுதா, இந்த வார்த்தைகள்லாம் வந்து விஜய் ஆண்டனி சார் எங்களுக்கு எழுதினாருன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குஜால் கார்டன்னா என்ன, எங்கே நீங்கள் பார்த்தீங்க? இல்லை, குஜால் கார்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா, குஜால்ன்ற வேர்டு வந்து சென்னையோட வட்டார மொழி. அது குஜாலாக இருக்கீங்களா, ஒரு ஹாப்பினஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அது நாங்கள் கானா பாடல்கள் நிறையா கேட்கும்பொழுது இந்த அஜாலா குஜாலா மசாலா கம்பெனி அது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குஜால் கார்டன் இருக்கு நம்ம பயன்படுத்திருக்குமா, இல்லை வேற ஏதாவது கார்டனில் உட்காரும்போது அது குஜாலா இருந்து? இல்லை, இந்த பாட்டோட கண்டென்ட்டே என்னென்னா, ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் எடுக்கிற மாதிரி ஒரு சாங் அது. அப்போது ஃப்ளவர்ஸை பற்றி மெயினாக அதை பற்றி தான் மெயினாக இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் குஜால் கார்டன்னு சும்மா ஒரு ஆட் பண்ணோம். குஜால் கார்டன் ஃப்ளவர் நான் வாடா முன்னாலன்றது கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குன்றதுனால அதை ஆட் பண்ணோம். வேற எதுவும். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. வரிகள் எல்லாமே கேட்க அவ்வளோ தூரம் லூப்பில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். விஷால் பிரதர் வணக்கம். வணக்கம். உங்கள் ஃபேமிலிக்கே நாங்கள் வந்து மிகப்பெரிய ஃபேன் அப்படின்றத இந்த இடத்துல நாங்கள் சொல்லிடுறோம். எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்குது, ரீல்ஸ் பண்ணுறீங்க, அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க. நம்ம குட்டி தலைவி கலக்குறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அவங்களோட பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இருக்கு உங்களோட இந்த டிராவல் அப்படின்றது, எப்படி இருக்கு விஷால் அவர்களோட? ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டிராவல் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதுக்கு தான் இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் தான், கொரியோகிராஃபி. சூப்பர். அவர் 7 இயர்ஸா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ தான் இண்டிபெண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இப்படித்தான் டிராவல் பண்ணணும். பாபா பாஸ்கர் அவர்களா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேரோட நீங்க போட்டோ போடும்பொழுது ரொம்ப ஹம்பிளா ஒரு ஃபேன் பை மூமெண்ட், இப்படிதான் அதுதான் விஷாலா, அப்படிதான் இருப்பீங்களா? அப்படிதான், ரொம்ப பிடிக்கும் அவங்கள, ரொம்ப ரெஸ்பெக்ட் தான், ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாருக்கும் மெசேஜ் எல்லாம் அனுப்புவேன். ஷோபி மாஸ்டருக்கு, பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு, எல்லாருக்கும் மெசேஜ் எல்லாம் அனுப்புவா. ரொம்ப பிடிக்கும் அவங்கள எல்லாமே ரொம்ப. சரி, நம்ம ஃபேமிலி பத்தி கொஞ்சோடு தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த ஷோவை நிறைய விஷயங்கள் பேசுவோம். கண்டிப்பா. எப்படி நம்மளுக்கு மேரேஜ்ல இருந்து வந்துடுறேன், எங்க எப்படி என்ன நடந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே அங்கிருந்து நான் தொடங்குறேன். லவ் மேரேஜ் தான். ஓகே. 23 வயசுல 23 வயசுல கல்யாணம் முடிச்சேன். 23 வயசுல. ஓகே. அப்படின்னா நானும் வைஃபும் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கண்டஸ்டண்டாக இருந்தேன். கேரளாவில் அமிர்தா டிவி ஷோவில் கண்டஸ்டண்டாக இருந்தேன். அந்த ஷோ பண்ணி டக்குன்னு லவ் ஆயிடுச்சு.
ஒரு 3 monthsல கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டா. அப்படி 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 வந்துட்டா. அந்த ஷோ குவிட் பண்ணிட்டு ம். அது கண்டினியூ பண்ணல. வைஃபோட வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருந்தாரு. ம். அதெல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சு இப்போ இப்படி வந்திருக்கு. ஓகே. ஆனா நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம டான்ஸை விட்டுறக்கூடாது. நம்மளோட இன்புட்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம அதுல இருந்துகிட்டே இருக்கணும்ன்றதுல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாக்குறோம். எல்லா பாடலுக்கும் உங்களோட பங்களிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி ஒய்ஃப் அவங்க வந்து எப்படி ஒத்துழைக்கிறாங்க? இப்ப குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம், குட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிளான்லாம் இருந்துச்சு. நம்ம ரீல்ஸ் பண்ணி நம்ம டான்ஸ் பண்ணி போடுவோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ஸா இருக்கட்டும், இப்போ இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும். இல்ல அப்படி யோசனை இல்ல. இன்ஸ்டாகிராம் எல்லாம் நம்ம இப்படி வரும்னா எதுவும் பிளான் இல்ல. பாப்பா வரத்துக்கு முன்னாடி இல்ல இப்ப நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப வசதி போல, இவங்கெல்லாம் வந்து கஷ்டத்தையும் அனுபவிக்காதவங்க அப்படின்னு ஈஸியா கமெண்ட் பாஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரிச் ஃபேமிலி போல அப்படின்ட்டு. அது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள்னா ரொம்ப கஷ்டம் தான். டான்ஸ் தான் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் பண்ணி தான் என்னோட குடும்பம் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் நடத்திட்டு இருந்தாரு. இப்போ வைஃபும் அப்படித்தான். வைஃபும் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஷோஸ் எல்லாம் பண்ணி அவங்களோட வீடும் பாக்குறது வைஃப் தான். என்னோட வீடும் நான் டான்ஸ் சின்ன வயசுல இருந்து டான்ஸ் பண்ணித்தான் அந்த பேமெண்ட் ஆனதான் வீடெல்லாம் போயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தான். எங்க அப்பா எல்லாம் சின்ன வயசுல இருந்தாரு. அம்மா தான் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அது சொல்லணும்னா இந்த இன்டர்வியூ முடியாது. அதுக்கு இன்னொரு நாள் நம்பர் வாங்கி பெரிய இன்டர்வியூ எடுக்கிறேன். பெரிய ஸ்டோரி தான். ஆனா ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களா, நார்மலா நீங்க ஒரு வேலைக்கு போகலாம்ல, நம்ம ஃபேமிலியை வந்து ரன் பண்ண எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் வேணாம், டான்ஸ் வேணாம், என்னைக்காவது அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ணல? இல்ல வைஃப் இல்லாம என்னோட ஃபேமிலியில் கூட யாருமே அப்படி சொல்லதில்லை. நீ டான்ஸே பண்ணு. இப்ப ஸ்கூலுக்கு போனாலும் பரவாயில்ல, டான்ஸ் கிளாஸுக்கு போலன்னா திட்டுவா. வீட்டுல எல்லாருமே திட்டுவா. அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து. வைஃபு கூட அப்படி சப்போர்ட் தான். டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அது பண்ணு. இல்ல அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இனிமேட் நீங்க உங்களுக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தி பெஸ்ட் ஸ்டெப்ன்ற மாதிரி ரொம்ப அதிரி புதிரியா வந்திருக்கு. ரொம்ப சூப்பரா வந்து சீரியஸ்லி பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எனர்ஜியா இருக்கு. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து பாட்டு முடியும் வரை ஒரு எழுத்துக்களா இருக்கட்டும், உங்களோட அந்த எனர்ஜி இருக்கு. ஸ்டெப்ஸ் செகண்டரி தான். வர ஒரு செலிபிரிட்டிஸோட, அதாவது ஆர்டிஸ்டோட ஃபேஸ்ல ஒரு சின்ன இடத்துல கூட எக்ஸ்பிரஷன் குறையல. எல்லாமே அவ்வளவு எனர்ஜி ஆடுறாங்கன்றப்போ ரவீனா ஷேர் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான ஸ்டெப் தான். ஆனா மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது ஈஸியா சொல்லி கொடுத்துருவாரு. அப்படி போய் இப்படி வந்து வேலை வாங்கிடுவாரு. அதுதான் பெரிய அப்படிதான். நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணோம் எல்லாமே. அவருக்கும் ஸ்ட்ரகிள், ஆர்டிஸ்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். அவங்களுக்கு பெருசா ஸ்ட்ரகிள் ஷவுட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வர வச்சா பக்கா அவுட்டு கிடைக்காது. ஓகே, ஈஸியா புரிய வச்சா அவங்க பெஸ்டா நமக்கு கொடுக்குவா. அதுதான் கொடுத்துருக்காங்க. பாப்பாக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, இல்ல நம்ம லைக் நீங்க இப்படிதான் சினிமா இண்டஸ்ட்ரி தான் நம்ம போகணும் அப்படின்னு நீங்க ஏதாவது புஷ் பண்ண அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா ஆரம்பத்துல ஸ்டார்டிங் டைம்ல? ஸ்டார்டிங்ல 5 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ண விருதி. ஆனா விருதிக்கு தெரியாதுல்ல, இப்போ சீரியல் தான் ஸ்டார்டிங். சீரியல் தான். அப்ப அந்த டைம்ல தெரியாது இது சினிமா என்ன, இதெல்லாம் தெரியாது. அப்ப விஜய் சார், அல்லு அர்ஜுன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அவங்கள மீட் பண்றேன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில வந்தாரு. அதுக்கப்புறம் எங்களை விட விருதிக்கு தான் இப்போ ரொம்ப பேஷனா. ஏன்னா விருதிக்கு வந்து நாங்களாம் சினிமா இனிமேட்டு அவங்களை விடாது. அவங்களுக்கு வேணா சினிமா பிடிச்ச தருணம் போய் இப்ப சினிமாக்கு அவங்களை பிடிச்சிருச்சு, அதனால நாங்க விட மாட்டோம். இங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் முன்னாடி இருந்ததா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட டிராவல் பண்றது உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தது? இங்க மலையாள இண்டஸ்ட்ரி விட இங்க தமிழ் இண்டஸ்ட்ரி ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சில்லா இருக்கு. கொஞ்சம் கூட கூலா இருக்கு. அவ்வளவு ஆட்டிடியூட் இல்ல. எல்லாருமே செம்ம நல்லா இருக்கு. இங்க தமிழ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே செம்மையா இருக்கு. எல்லாருமே ரொம்ப சிம்பிளா இருக்கு. கொஞ்சம் கூட சிம்பிளா இருக்கு. மலையாள ஆர்டிஸ்ட விட கொஞ்சம் கூட சிம்பிள் தான் இங்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே. பாப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் ஒரு 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 விஷயமான ஒரு மேஜிக் பண்ணுவாங்க. 2018 இருக்கட்டும், பாத்துருக்கல எல்லாமே. ஏன்னா நம்ம நோட்டீஸ் பண்றோம்ல. ஏன்னா இப்ப இன்ஸ்டால மட்டுமே உங்களோட திறமை இல்லாம வெள்ளித்திரையில உங்களோட திறமையை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்றப்ப எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்றாங்க. உங்க சக்சஸை எங்க சக்சஸ் மாதிரி செலிப்ரேட் பண்றோம்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள், ஜீவா, ஜெய், இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் இருக்கும் பொழுது எப்படி இருக்கு இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம்? செம்ம ஹாப்பியா இருக்கு. இப்போ எப்படின்னா
நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு லெவலுக்கு வரணும், சினிமா பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இருந்த ரொம்ப நாள் அம்பிஷன் தான். ஆனா கொஞ்சம் இப்போ கொரியோகிராஃப் பண்ணதும் டான்ஸ் பேக்ரவுண்ட் டான்ஸ் பண்றதுக்கும் அதோட கொஞ்சம் கூட ஈஸி தான். இவங்க ஆர்டிஸ்டோட பழகிறதுக்கு எல்லாமே ஒரு கொஞ்சம் கூட ஈஸி தான். எல்லாருமே செம்ம இப்போ எல்லாரும் யார் கூட நம்ம பொண்ணு இன்னும் தமிழ் இண்டஸ்ட்ரியில இவங்களோட ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணியிருந்தா நாங்க இன்னும் செலிப்ரேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? யார் கூட பண்ணியிருக்கணும்? அது எப்படின்னா இப்போ நீ நடக்காது. எப்படின்னா விஜய் சார் கூட பண்ணோம் தான். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு ரொம்ப பைத்தியம் விஜய் சார்னா. இல்ல நாங்க அவங்க கையிலேயே வரைஞ்ச டிராயிங் மாதிரி லைக் ஒண்ணு நாங்க பாத்துருந்தோம். அது அவங்களா வரைஞ்சதா? வரைஞ்சதா? அப்படியா? ஓகே. இந்த திறமை இருக்கு அவங்களுக்குள்ள. இல்ல விஜய் சார் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தாங்க. அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னா பைத்தியம் தான். விஜய் சார்னா ரொம்ப பைத்தியம் தான். ஃபுல் அப்டேட் தான், பக்கா அப்டேட், செம்ம அப்டேட் பண்ணுவா. எல்லாமே பார்க்கணும். ஒரு வாட்டி பார்த்ததில்லை இது வரைக்கும், பார்க்கணும். ரொம்ப ஆசையா இருக்கு அவருக்கு. சீக்கிரமா நடக்கும். குட்டீஸை வச்சுக்கிட்டு நம்ம ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருப்போம். பாப்பா 5 இயர்ஸ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தான் உங்க லைஃபே மாறிச்சு. அந்த ஸ்ட்ரகிள் டைம் பார்க்கும்பொழுது எப்படி அதை கடந்து வந்தீங்க? எப்படி அதை டிராவல் பண்ணி வந்தீங்க? டிராவலு ரொம்ப கஷ்டம் தான். எப்படின்னா நல்லா போயிட்டு இருந்தாரு ஒரு டைம்ல, டான்ஸ் டைம் எல்லாம் இருந்தாரு. அந்த கொரோனா டைம்ல எல்லாமே செம்ம ஸ்ட்ரகிள். ஓகே. கொரோனா ஒரு சீசன் தான். அந்த சீசன் மார்ச்னா சீசன் தான் நம்ம ஷோஸுக்கு, டான்ஸ் ஷோஸுக்கு. அந்த டைமில் நான் ஃபுல்லாக கையில் கேஷ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக காஸ்டியூம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு 15 lakhs எல்லாம் செலவு பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிருந்த டைமில் தான் கொரோனா வருது. ஓகே. அந்த டைமில் ஃபுல்லாக பிரச்சனை தான். ஒரு 4-5 months எல்லாம் ஒர்க்கே இல்லை. மற்ற எப்படின்னா எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது, நம்ம ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க்கே இல்லை. அந்த டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள். ஓகே. விஷால் உடஞ்சி அழுதுதெல்லாம் உண்டா? ஓ நிறைய வாட்டி, நிறைய வாட்டி. இல்லை அதை நம்ம ரீவைண்ட் பண்ண வேணாம். பட் ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாமா? லைக் ஷேர் பண்ணலாமா? உங்களுக்கு ஓகேனா? அதெல்லாம் சின்ன வயசுல முடிச்சிருச்சு. அப்படியா? சமீபத்துல எதுவுமே இல்லை? சமீபத்துல எதுவும் இல்லை. எப்படின்னா சின்ன வயசுல அவ்வளோ நிறைய இருக்கு, ஸ்ட்ரகிள் எல்லாம் நிறைய இருக்கு. சின்ன வயசுல எல்லாமே அப்பா இல்லாம வளர்ந்ததுதான். அப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. அதனால அந்த டைம்ல நிறைய இது இருக்கு. அதெல்லாமே தாண்டி வந்துட்டா. இப்போ என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம்னு நம்பிக்கை இருக்கு. யார் கூட நீங்க அசிஸ்டண்டா டிராவல் பண்ணீங்க? அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கலாமா டக்குன்னு? மாஸ்டர்ஸ் கூட, மலையாளி மாஸ்டர்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்கு. ஓகே. நிறைய திட்டெல்லாம் வாங்கியிருக்கு. கத்துவா. அப்போ முதல்ல நான் படிச்ச இது அப்பவே நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னோட அசிஸ்டன்ஸ் கிட்ட நான் எதுவும் என்னோட ஆர்டிஸ்ட் கிட்ட நான் அப்படி கண்டிப்பா பேசுறது. நீங்க ஃபேமிலியா ரீல்ஸ் பண்ணும்பொழுதா இருக்கட்டும், ஒரு போஸ்ட் போடும்பொழுதா இருக்கட்டும், கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது உண்டா? பாக்குறது எல்லாம் இருக்கு. உங்களை ஹர்ட் பண்ண கமெண்ட் ஏதாவது இருக்கா? ஓ நிறைய இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஓகே. பின்ன நான் பார்க்கும்போது விஜய் சாருக்கு ஹேட்டர்ஸ் இருக்கு, மோகன்லால் சாருக்கு ஹேட்டர்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே ஹேட்டர்ஸ் இருக்கு. ஹேட்டர்ஸ் பார்த்து போனா நம்ம லைஃப் ரன். எது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு? இந்த கமெண்ட் எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு, நாங்க அதோட ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சிட்டோம், அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எப்படின்னா பொண்ணை வச்சு கேஷ் சம்பாதிக்கிறா, இந்த அந்த மாதிரி எல்லாம் அசிங்கமா எல்லாம் பேசுவா சிலவங்கெல்லாம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகும். இப்போ எல்லாருமே எங்க பாப்பா ஏன் நீங்க மட்டும் டான்ஸ் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சு. அதுதான் growth. அதுதான் எல்லாருமே மக்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா இப்படிதான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் கேரளா மக்கள் எங்களுக்கு எப்பவுமே அவங்க ரொம்ப பிடிக்கும். அங்கேயே ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாகவும் ஹெல்த்தியான ஒரு சினி இண்டஸ்ட்ரியாவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா எப்படின்னா டான்ஸுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, ஃபுல்லா ஸ்டோரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டோரி கமர்ஷியல் மூவிஸ் எல்லாமே கம்மி தான். சூப்பர். கமர்ஷியல் மூவிஸ் ஆனா வரும், அடிக்கடி வராது. ஆனா நல்லா டான்ஸ் சாங்ஸ் எல்லாம் வந்தாலே தமிழ் மாஸ்டர்ஸ் தான் வந்து பண்ணிட்டு போறது. ஓகே. நாங்களும் இருக்கோம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா. அதான் நான் இப்போ தமிழ் எல்லாம் பண்ணி நம்ம ஒரு காட்டணும்ல, ப்ரொஃபைல் காட்டணும்ல, அதனால தான். சூப்பர். டக்கு நான் முடிச்சிடறேன். ஓகே. மலையாள இண்டஸ்ட்ரியில நாங்க ஆவேஸ் எல்லாம் பாக்குறப்போ எங்களுக்கு அந்த டான்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. இவருக்கு நான் பண்ணிடணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டுக்கு பண்ணணும்னா யாருக்கு பண்ணுவேன்? மலையாள ஆர்டிஸ்ட் சாக்கோச்சன் குஜாக்கோ பண்ணு. சூப்பர். தலைவனுக்கு ஏன் பர்டிகுலர் அவரு? நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் ஷோ ஒர்க் பண்ணிருக்கு. ஓகே. அப்போ அவங்களோட ஒரு ஃபயர் இருக்கு. அந்த ஒரு வாட்டி அந்த ஷூட் பண்ணும்போது நைட்டு தான், ஒரு
டூ ஓ கிளாக் தான் ஷூட் போயிட்டு இருக்கு. 2 ஓ கிளாக் போகும்போது அவங்க வேற செட் இருந்து ஷூட் முடிஞ்சிட்டு தான் வந்தேன். ஆனா செம்ம ஃபீவர், ஓகே. ஃபுல் ஃபீவராக இருந்தால் ஒரு 1/2 hour அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன். செம்மையா பண்ணிட்டேன். அந்த ஃபீவர் வச்சுட்டு அவங்க பண்ற பார்த்தா ஒர்க் பண்ணணும், கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும். அவங்க தமிழ்ல தமிழ்ல நிறைய இருக்கு. அதுல பெஸ்டா இவருக்கு மட்டும் இவருதான் எங்களுக்கு தனுஷ் சார். ஓகே, பாத்திருக்கீங்களா அவர் பெர்ஃபார்மன்ஸ்? ஓ, லைவா பார்க்கல. ஓகே, லைவா பார்க்கல. இது லைவா பார்க்க மாட்டீங்க. இனிமேட்டு நீங்க அவருக்கு மாஸ்டரா இருப்பீங்க. அதுக்காக நான் இப்பயே வாழ்த்துக்களை சொல்றேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில அல்லு அர்ஜுன், என்டிஆர். ஓகே, ரெண்டும் பெரிய புள்ளிகள். ரெண்டும் அல்லு அர்ஜுனா ஸ்டைலிஷ் அந்த மாதிரி, என்டிஆர்னா வேற என்ன சொல்றது, எனர்ஜி, ஃபயர் அந்த மாதிரி. ரெண்டு பேரும் ஈக்குவலா தான். சூப்பர். கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிப்போம். ஹிந்தியில ஹிருத்திக் ரோஷன். உங்களோட ட்ரீம், ஏன்னா மற்றவங்களாம் நம்ம ட்ரீம் மட்டுமே சிலர் காண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களோட அந்த எஃபோர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது போடுறதுனால தான் உங்களோட க்ரோத் இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சொன்ன லிஸ்ட்ல எல்லாருமே நீங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அவங்கள இயக்குவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம் சார். உங்களை நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோம். ஸோ இங்கே எழுத்துக்களுக்கு எவ்வளோ மதிப்பு உண்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுமே வந்து ஒவ்வொரு உலகம், அவங்க ஒவ்வொரு முறையும் பேனா பிடிக்கும் பொழுது அவங்களோட கனவு, கற்பனை, அவங்களோட எல்லா விஷயங்களும் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள், அதாவது பாடல் ஆசிரியர்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக அவ்வளோ சாங் நான் எழுதலை இன்னும். என்ன விஷயம்னா வந்து சாங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே ஒரு ஸ்டைல், இப்போ அந்தந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எழுத்தாளர்களே வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அப்படி எழுதுனா தான் வைரலாக போகுன்ற மாதிரி ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. பட் அதுக்குள்ளே நம்ம வரும்போது வி ஹாவ் டு ஃபாலோ தட். ஏன்னா அப்படி போகும்போது தான் வந்து வைடான ஆடியன்ஸ் வந்து வி ஹாவ் கவர் பண்ண முடியும், அவங்கள லிசன் பண்ண வைக்க முடியுன்றது மட்டும். இவங்க நேம் போட்டாலே அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால தான் நாங்கள் அவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவருக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் நாங்கள் செலவு பண்ணுறோம். ஃப்ரெஷராக எங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி வருத்தம் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்படி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. ஓகே, இப்போ இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ், ஏன்னா டேரக்டர் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக பிரவீன். ஓகே, ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. ஒரு சில வார்த்தைங்க நீங்கள் சொன்னீங்களா, குஜால் கார்டன் அந்த மாதிரின்னு, அந்த மாதிரி ஒரு சில இடத்துல வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சூப்பர். அது மாதிரி விஷயம். ரெண்டு பேருக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக் அப்படின்றத ரொம்ப அழகா உங்களோட எழுத்துக்களோட ஆரம்பிச்சிருக்கீங்க, திறமையோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய பெரிய ஆல் தி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நிறைய முறை நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.